ஒரு அறிஞர் ஆய்வு செய்து சரியான தீர்ப்பு எடுத்தால் அவருக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். அவர் ஆய்வு செய்து தவறான தீர்ப்பை எடுத்தால் ஒரு நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இன்ன செயலுக்கு இன்ன தண்டனை கிடைப்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை ஒரு அறிஞர் இஹ்லாஸான முறையில் ஆய்வு செய்து அந்த ஹதீஸை மறுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த ஹதீஸ் அல்லாஹ்விடத்தில் சஹீஹாக உள்ளதுன்னு வைத்துக் கொள்ளும். அல்லாஹ்விடத்தில் இவர் மறுத்துறாராம். ஆனா உண்மையில அல்லாஹ்விடத்தில் சரியான ஹதீஸா இருக்குது. அதே சமயம் அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட செயலை அந்த அறிஞர் செய்கிறார். இப்ப அந்த அறிஞருக்கு அந்த செயலை செய்ததுக்காக தண்டிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு அறிஞரை ஒரு ஆய்வு செய்யறாராம். ஆய்வு செஞ்சு இந்த செயல் தவறு என்று ஆய்வுக்கு அவருக்கு பட்டுருச்சு. ஆனா என்ன செய்யறார், அவர் நினைக்கிறார்னா நமக்கு தவறுன்னு படுது, ஒருவேளை அல்லாட்டது சரியா இருக்கலாம்ல அப்படி நினைத்ததை செய்யறார். செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவருக்கு அந்த செயலை அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப உங்களுக்கு அந்த எந்த ஹதீஸை நீங்க ஆதாரமாட்டி கேட்கிறீங்களோ அந்த ஹதீஸிலே அதுக்கு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் இருக்குன்னு கேட்டா அது புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். எப்படி வருது? புகாரில நீங்க எடுத்து காட்டின ஹதீஸ் 7352வது ஹதீஸில் வருகிறது. ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கக்கூடியவர் தீர்ப்பளிக்கும் பொழுது நன்கு ஆய்வு செய்து அவர் சரியான முடிவை எட்டிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு 2 கூலி இருக்கிறது. ஆய்வு செஞ்சு இதான் இதனுடைய தீர்வு என்று கண்டுபிடித்தார் என்று சொன்னா அவருக்கு 2 கூலி இருக்கிறது. அவர் தீர்ப்பளிக்கும் பொழுது ஃபஜ்தஹத் ஆய்வு செஞ்சு சும்மா தவறான முடிவை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 1 கூலி இருக்கிறது. அப்ப சரியான முடிவை எட்டினால் 2 கூலி, தவறான முடிவை எட்டினால் 1 கூலி. அல்லாட்டது சரியா இருந்தாலும் சரி. இதுக்கு என்ன அல்லாட்ட சரி தான் அர்த்தம்? தவறான முடிவை எட்டிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்விடத்தில் சரியாக இருக்கலாம். ஆனால் இவர் என்ன செஞ்சிடறாருன்னு கேட்டா தவறுங்கிறார். மனோயிச்சை இப்படி சொல்லி ஆய்வு செஞ்சு சொல்றாரு. இவர் ஆய்வு செய்யறாரு, இது ஹராம் தான் அப்படின்னு முடிவு எடுத்துறாரு. அல்லாட்டி நெசமா ஹராம் இருக்குன்னு வைங்க 2 கூலி, இல்ல ஹராம் இல்லன்னு முடிவு எடுத்துறாரு. ஆனா உண்மையில ஹராமா இருக்குது. இப்ப தப்பு செஞ்சுட்டாரு. இந்த தப்பு செஞ்சவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாட்ட என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது மறுமையெல்லாம் தெரிய போகுது. அல்லாட்ட சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ தப்புன்னு முடிவு எடுத்தாயானால், ஆய்வில் எடுத்தாயானால் உனக்கு ஒரு கூலி இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப நம்ம அதை செஞ்சாலும் தண்டனை கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம், தவறான முடிவு தான். தவறு என்பதற்காக நம்ம செய்யல, நம்ம ஆய்வு செஞ்சு இருக்கிறோம். நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த வகையில் இது தவறு என்று தெரிகிறது, இது ஹராம் என்று தெரிகிறது, அல்ல ஒரு ஹலால் என்று தெரிகிறது. ஒரு ஹராம் எல்லாரும் சொல்றாங்க, நான் ஆய்வு செஞ்சு அதை ஹலால்னு நான் நினைக்கிறேன். நான் நிஜமா உண்மையா ஆய்வு செய்யணும். நான் அதை விரும்பி மனம் வச்சு இப்படி உழைச்சிடக்கூடாது. அதை ஆய்வு அர்த்தம் தானே. இஜ்திஹாத்னால நல்லா கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைத்து ஆய்வு செஞ்சு நம்ம ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க பாடுபடுறோம். அல்லாஹ்விடத்திலும் சரியான முடிவாக இருக்கும் என்று சொன்னால் 2 கூலி கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் அது சரியான முடிவா இல்ல, தவறுதான், ஆனா நீ தான் அதை சரின்னு நினைச்சிருக்கிற அப்படின்னு இருந்தா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், கூலி தருவான் இருக்கு. அதனால குற்றம் வராது. வழங்குதா? அல்லாஹ்விடத்துல சரியாக இருந்தாலும் சரிதான். நீங்க எதை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சீங்களோ அதன்படிதான் நீங்க நடக்கணும். அதுக்கு 1 கூலி கிடைச்சு போயிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய விஷயம் உங்களுக்கு தெரியாதுல, மறுமையிலான தெரிய வரும். சரி.